நிறைய பேர் வெயிட் லாஸ்க்குள்ள எக்ஸசைஸும் ஜிம்மையும் ஏன் வந்து வித்ட்ரா பண்ணுவாங்கன்னா, ஐயோ எனக்கு அதை பண்ணா உடம்புல வலி தாங்க முடியல அப்படின்னு. அதுக்கு காரணம் இட்ஸ் கால்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது பில்ட் ஆகும். யூ ஆர் டூயிங் சம்திங் அகேன்ஸ்ட் யுவர் பாடி ஸ்ட்ரென்த் as much as possible. இதை நீங்க பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகும்போது உடம்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உங்களை ஒர்க் அவுட் பண்ணவே விடாது, ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். மீறி நீங்க பண்ணீங்கன்னா இன்ஜுரி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கணும்னா which is the best medium, பிராணாயாமம். If you do 20 minutes பிராணாயாமம் on the morning, 20 minutes in the evening, that's the best thing. உங்களோட வெயிட் லாஸ் ரேப்பிட் ஆகிறத பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தொப்பை குறையணும்னு ஆசை இருக்கும், வெயிட் லாஸோட என்னோட வந்து தொப்பை குறையணும், என்னோட பழைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு நான் மூவ் ஆகணும், ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய யங் மதர்ஸ் எல்லாருமே when they do பிராணாயாமம் ஸ்ட்ரெச் மார்க்ஸே இல்லாமல் அவங்களோட மசில்ஸ் உள்ளே போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தண்ணீர் முக்கியம், தூக்கம் முக்கியம், தியானம் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நம்ம உணவில் நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிற முறை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்கள் சாப்பிட்ற உணவு, நீங்கள் வந்து ஒரு கொழுப்பு உணவை சாப்பிட்றீங்களா, இல்லை ஒரு ஃபைபர் ஃபுட்டை சாப்பிட்றீங்களா, இல்லை நீங்கள் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்களா, இது உங்களோட வெயிட்டை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. இந்த ஃபுட்டை உடம்பு எவ்வளவு வேகமாக டைஜஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் இதை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்.